பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அத்த, அவர் முகத்தை கொஞ்சம் பாருங்க அத்த. இப்படி என்னைக்காச்சும் தனக்கு ஒரு விஷயம் வேணும்னு உங்க எல்லார்கிட்டயும் வந்து நின்றுக்காரா? அவர் இன்னைக்கு தங்கச்சிக்காக ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்றாரு. அத போய் இப்படி நீங்க யாரும் புரிஞ்சுக்காம பண்றீங்களே, என்ன அர்த்தம்? அத்த, நான் என்ன விடு கீர்த்தி, அவங்களுக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த நான் இது வரைக்கும் செஞ்சதே இல்லை. இப்பயும் அப்படிதான். அவங்களுக்கு இதுல சம்மதம் இல்லைன்னா இருக்கட்டும், வேலு வந்ததுமே இந்த நிச்சயதார்த்தத்தை பேசி முடிவு பண்ணிக்கலாம். ஆனா ஒண்ணு, நாளைக்கே என் கல்யாணத்தில் நடந்த மாதிரி பூஜா கல்யாணத்திலயும் ஏதாவது ஒரு அவமானம் நடந்துச்சுன்னா நிச்சயமா அதை என்னால தாங்கிக்க முடியாது. என்னங்க? சரி விடு கீர்த்தி. சரி, வேலு வேற ஊர்ல இல்ல, ஹோட்டல்ல யாரும் இல்ல, நான் ஹோட்டலுக்கு கிளம்புறேன். நில்லு திரு. நீ என்ன நினைக்கிறியோ அது மாதிரியே பண்ணிடுப்பா. எங்களுக்கு சம்மதம்தான். ஆமாப்பா, யார் யாருக்கு என்ன நடக்கணும் ஏது நடக்கணும்னு அந்த ஆண்டவன் ஏற்கனவே எல்லார் தலையிலயும் எழுதிட்டான். அப்படி இருக்கும்போது வேலு இல்லாம தான் இந்த நிச்சயதார்த்தம் நடக்கணும்னு இருந்தா அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆமா திரு, நீ நிச்சயதார்த்த வேலையை பாரு, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். கற்பகம், இன்னைக்குதான் கற்பகம் நீ கரெக்டா யோசிச்சு முடிவெடுத்திருக்க. அப்பா, அதான் எல்லாரும் முடிவெடுத்துட்டீங்களாப்பா? இனிமே நான் என்ன பேசுறது? இங்க பாரு திரு, நான் கடவுள் மேல எல்லாம் நம்பிக்கை வைக்கல, உன் மேலதான் நம்பிக்கை வைக்கிறேன். நீ என்ன பண்ணணுமோ எப்படி பண்ணணுமோ பார்த்து செய். அப்பா, என் மேல நம்பிக்கை வச்சிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் என்ன மாப்பிள்ள, நிச்சயதார்த்தத்துக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. இப்பவே மாப்பிள்ளை வீட்டுக்கு போன் பண்ணி பேசிருங்களேன். ஆமாங்க, அவங்க கிட்ட நம்ம விஷயத்த சொல்லுவோம். அதுவும் இல்லாம இப்போ திடுதிப்புன்னு நிச்சயதார்த்தம் பண்றதுனால அவங்களும் நம்மள தப்பா நினைச்சிட கூடாதுல. அதனால எதுக்கும் நீங்க ஒரு வார்த்தை, நம்ம பொண்ணுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கங்கறதையும் நம்மளும் ஒரு போன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுப்போங்க. கையோட அந்த விஷயத்தையும் போன் பண்ணி நேரடியா கேட்டுக்கப்பா. சரிக்கா, நான் போன் பண்றேன். எப்படியோங்க, கோவில்ல நம்ம பெர்ஃபார்மன்ஸ பெர்ஃபெக்ட்டா பண்ணியாச்சு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சிவகாமி, நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் விடு. நம்ம பையன் கடைசி பால்ல சிக்ஸர் அடிச்ச மாதிரி ஒண்ணு பண்ணாம பாரு. ஆமா ஆமா, அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அக்கறையோட மச்சான வழி அனுப்புறங்கிற பேர்ல எல்லார் மனசுல இடம் பிடிச்சிட்டான்ல. ஆமாப்பா, அப்ப அந்த செல்வி முகத்தை பார்க்கணுமே, பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சுப்பா. அவகிட்ட வாங்கின எல்லாத்தையும் கூடிய சீக்கிரம் வட்டியும் முதலுமா திருப்பி கொடுக்கணும்பா. அதுக்காக தான் எனக்கு செட்டே ஆகாத இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். டேய், நீ சொல்றதும் சரிதான் மாவன. இருந்தாலும் அந்த செல்வி கடைஞ்ச மோர்ல கொடைஞ்சு வெண்ணெய் எடுக்கிறவ, அவ கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் நடந்துக்கணும் மாவன. அத மனசுல வச்சுக்க. சிவகாமி, திருதான் போன் பண்றா. எடுத்து என்னன்னு பேசுங்க. சம்பந்தி, சொல்லுங்க திரு. அது ஒண்ணும் இல்ல, செல்வியும் வேலுவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க வர இந்த 2-3 நாளைக்குள்ள நிச்சயதார்த்தத்தை நடத்திடலான்னு நம்ம ஏற்கனவே பேசி முடிவு பண்ணிருந்தோம்ல. ஆமா, அப்படித்தானே நீங்க சொன்னீங்க. அதான் இந்த மாதிரி சமயத்துல பொண்ணுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்ன்ற எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள இருக்கும்ல. அது என்ன ஏதுன்னு பேசிட்டோம்னா நாங்களும் ரெடி பண்றதுக்கு வசதியா இருக்கும். அப்படியா? நீங்க யோசிக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா இதெல்லாம் எதுக்கு இப்ப போன்ல பேசிக்கிட்டு? நாங்க இப்ப உங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கோம், நேர்ல பேசிடுவோம். ரொம்ப நல்லதா போச்சு சம்பந்தி, வாங்க, நாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். சரி, வச்சறேன். என்ன விஷயமாங்க? எல்லாம் நாம எதிர்பார்த்ததுதான் சிவகாமி.
பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படித்தான் இவங்களால நிம்மதியா இருக்க முடியுது? டென்ஷன் ஆகுதா? இன்னும் நல்ல டென்ஷன் ஆகட்டும். இப்படிதானே என்ன டென்ஷன் பண்ணி விட்டு நல்லா தவிக்க விட்டீங்க. அதுக்கு நான் பழி வாங்க வேண்டாமா? ஹலோ மிஸ்டர் குடிகாரர், கார் வருது பாத்து. எக்ஸ்கியூஸ் மீ, யார் என்ன கூப்பிட்டது? ஆமா, நான் தான் கூப்பிட்டேன். என்னது ரோட்ல போற குடிகாரனை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க? மீ? ஆமா, என்னையா இவ்வளவு மரியாதையா கூப்பிட்டீங்க? இதுல என்ன சந்தேகம்? உங்களதான் மிஸ்டர் குடிகாரர்னு கூப்பிட்டேன். அப்படியா? சரி சொல்லிடு செல்லம், எதுக்காக என்ன கூப்பிட்ட? சரக்கு இருக்கா? சரக்கா இருக்கு, ஆனா எனக்கே பார்த்தாத. ஆல்ரெடி முழு போதையில இருக்கீங்க, இப்ப திரும்பவும் குடிப்பீங்களா? ஆஃப் கோர்ஸ், சரக்கு அடிப்பேன், சாப்பிடுவேன், தூங்குவேன். சரக்கு அடிப்பேன், சாப்பிடுவேன், தூங்குவேன். ரிப்பீட். இதுதான் என் வாழ்க்கையே. அது எப்படிங்க இப்படி 24 மணி நேரமும் போதையிலே இருக்கீங்க? ஐயோ, இவங்களுக்கு இப்ப என்னதான் வேணும்? எதுக்கு இவனை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க? இப்ப போய் நம்ம கேட்டாலும் சரியா பதில் சொல்ல மாட்டாங்க. அப்படி கேளுங்க, மனசெல்லாம் புண்ணாகி கிடக்குது. அப்படியா? அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்கு? அது ஒண்ணும் இல்ல, என் பொண்டாட்டி இருக்காளே, பொண்டாட்டி இங்க பாருமா, எனக்கு அவளுக்கு கல்யாணம் ஆனதே மறந்துட்டு எப்ப பாரு அம்மாவே கதின்னு அவங்க அம்மா பேச்ச மட்டும் கேட்டுக்கிட்டு என்ன மதிக்கவே மாட்றா. அவளை தொட்டு தாலி கட்டின புருஷன் நான் முக்கியமா இல்ல அவ அம்மா முக்கியமான்னு கேட்டா அம்மா தான் முக்கியம்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்றா.